வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் கொதி ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கொதிச்ச ரசம் சுவையாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. சில பேர் ரசம் கொதி வரும்போது ரசத்தில் சிறிதளவு தண்ணி சேர்த்து அடுப்பு அணைச்சிடுவாங்க. ஆனால் இவன் பேரே கொதி ரசம்னு வச்சுருக்கானே, அப்போ இதோடைய சுவை எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் இது நல்லா கொதிச்சா மட்டும்தான் சுவையாக இருக்கும். இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கொதி ரசத்துக்கு தேவையான கூட்டல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் 6லேருந்து 7 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10லேருந்து 15 கொத்தமல்லி தண்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் லெமன் பால் சைஸுக்கு இதில் புளி சேர்த்து ஒரு 50 ml தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இறுதியாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நம்ம கையை யூஸ் பண்ணி இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு கரைச்சிக்கோங்க. முடிந்த வரை இந்த ப்ரிப்பரேஷனில் பழுத்த தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கரைக்கும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி கரைக்கிறதுக்கு டைம் இல்லை, குவிக்காக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு இது வாட்டி நல்லா அரைச்சிக்கலாம். ஆனால் நம்ம அரைக்கிறத விட இப்போ நம்ம செய்கிற ப்ரிப்பரேஷன் செய்யும்போது இதில் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா கரைத்ததன் பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 750 ml அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான கூட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய சாறு முழுவதும் இந்த பவுலில் இறங்கி கொஞ்சம் கூட வேஸ்டேஜே இல்லாமல் கடைசி திப்பி வர அளவுக்கு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிழிந்ததன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ கொதி ரசத்துக்கு தேவையான இடித்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன உரலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்து இதை நல்லா இடிச்சுக்கிறேன். இதை நல்லா இடிச்சிட்டேன். கொதி ரசத்துக்கு தேவையான இடித்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம ரசத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கூட்டலையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிடம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இடித்து வச்சிருந்த இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு ரசப்பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுருங்க. ரசத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 30 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிந்து வரும்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக கருவேப்பிலை சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 2 குண்டு மிளகாயை கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பு எடுத்து ரசத்தில் ஊற்றுறதை விட நம்ம ரசத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பில் ஊற்றுறது தான் சிறப்பான முறை. ஊற்றினதன் பிறகு இதுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து சைடில் வச்சுருவோம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமான சுவையான கொதி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கொதி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.